அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா 7th February 2026 சனிக்கிழமை. தினமணியில் இருக்கிற சில இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் பார்க்கலாம், சரிங்களா? ஓகே. ஸோ இன்றைக்கி ஹெட்லைன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நேற்று பாகிஸ்தானில் ஒரு மசூதியில் வந்து தற்கொலைப்படை தாக்குதல் நடைபெற்றிருக்கு. நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க. ஸோ நிறைய கண்டனங்களும் எழுந்திருக்கு. ஓகே. ஸோ வேறு என்ன இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சுன்னா, ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா அக்னி 3 ஏவுகணை சோதனை வெற்றி. ஸோ அக்னி 3 நடுத்தர ரக பாலிஸ்டிக் ஏவுகணை சோதனை இந்தியா வெள்ளிக்கிழமை வெற்றிகரமாக மேற்கொண்டது. அதாவது நம்ம டிஆர்டிஓ இருக்கு இல்லையா, ஒடிசாவில். ஸோ அவங்க வந்து இந்த அக்னி 3ன்ற ஒரு நடுத்தர ரக பாலிஸ்டிக் ஏவுகணையை நேற்று சோதனை செஞ்சு வெற்றி பெற்றிருக்காங்க. இது நல்லபடியாக டெஸ்டிங் முடிஞ்சிருக்கு. ஸோ இப்போ வந்து இதை இராணுவத்தில் பயன்படுத்தலாம், சரிங்களா? இது முழுக்க முழுக்க உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட ஒரு ஏவுகணை. ஓகே. ஸோ இது வந்து 2 எரிபொருள் இருக்குது, 2 ஃபியூல் இருக்குது. ஒன்று சாலிடு, இன்னொன்று லிக்விட். ரெண்டுத்துலையுமே இயங்கக்கூடியது. ஓகே. ஓகே. ஸோ சுமார் 3000 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இலக்கையும் தாக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க அக்னி 3னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ப்ரீவியஸ்லி அக்னி 1, அக்னி 2 அதுவும் எவ்வளோ இது பண்ணணுன்னு கொடுத்துருக்காங்க. லைக் அக்னி 1 பார்த்தீங்கன்னா 700, அக்னி 2 2000. ஸோ இப்போ அக்னி 3 வந்து 3000 கிலோமீட்டருக்கு டிஸ்டன்ஸ்க்கு இது பண்ண போகுது. அந்த மாதிரி ஒன்று ஒன்றா இம்ப்ரூவ் பண்ணிட்டே போகிறாங்க அதோட டிஸ்டன்ஸை. ஓகே. அதுக்கு நேம்ஸை பார்த்திங்கன்னா அக்னி 4, அக்னி 5 அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்ருக்காங்க. ஓகே. ஓகே. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா தமிழ்நாடு லெவலில் பெருசாக இம்பார்ட்டண்ட்டாக எதுவும் இல்லை, ஸ்கிப் பண்ணிக்கலாம். அரசியல் செய்திகள் கேன் ஸ்கிப். ஸோ இப்போ இந்த பறவை காய்ச்சல் வந்து வேகமாக பரவிட்டுருக்கிறதா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. அதாவது இப்போ இந்த காகங்கள்லாம் நிறைய இறந்து போகுது. அதே மாதிரி இறந்த காகத்தை மனிதர்கள் வந்து தொடாதீங்க, உடனே வந்து கார்ப்பரேஷனுக்கு கால் பண்ணி அதை ரிமூவ் பண்ண சொல்லுங்கள், அனௌன்ஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை மாநகராட்சி உட்பட தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஊர்களுக்கும் ஒரு சுற்றறிக்கை மாதிரி போயிருக்கு. ஸோ இது ஒரு இன்னொரு அவுட் பிரேக்காக நம்ம இதை பார்க்க முடியாது. பட் இது நடக்கக்கூடாது ஆக்சுவலாக, சரிங்களா? ஸோ எல்லோரும் தீவிரமாக இருங்கன்னு சொல்லியிருக்காங்க சுகாதாரத்துறை. ஓகே. அதே மாதிரி இந்த கோழி பண்ணையெல்லாம் நல்லா பாதுகாப்பாக வச்சுக்க சொல்லியிருக்காங்க. லைக் நோய் தடுப்பு பணிகளை தீவிரமாக பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே. ஓகே. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஆர்டிக்கல் பெருசாக இல்லை. ஸோ we can skip it. ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மோடி வந்து என்னென்னா நேற்று ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கு. அதாவது பரீட்சா பே சர்ச்சா அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து முழுக்க முழுக்க மாணவர்களுடைய ஒரு கலந்துரையாடலாம் நடந்திருக்கு இல்லையா? ஸோ இதுக்கு வந்து நிறைய பேர் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி ஒரு சாதனையை படைச்சிருக்கு இல்லை? இதில் பேச்சிருக்காரு. லைக் மாணவர்கள் வந்து இணையதளத்தில் இப்போ இங்கே இருக்கிற இந்த இன்டர்நெட் வேர்ல்டில் நிறைய நல்ல விஷயத்துக்காக இன்டர்நெட் யூஸ் பண்ணுங்கள். ஸோ பேசிக்காக எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் அது, சரி? அதை தான் அவர் ரெடி பேசியிருக்காரு. ஸோ ஜஸ்ட் நமக்கு தேவையில்லை, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எதுவும் தேவையில்லை. நீங்கள் அந்த நிகழ்ச்சி பேர் வேணால் ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, பரீட்சா பே சர்ச்சா. ஓகே. ஓகே. அடுத்து அப்படியே போனோம்னா மாநிலங்கள் லெவல் செய்திகள் பெருசாக இம்பார்ட்டண்ட்டாக இல்லை. நேற்றும் வந்து லோக்சபா அண்ட் ராஜ்யசபா அமளியில் ஈடுபட்டு எதிர்கட்சிகள் அவங்களுடைய இது பண்ணியிருக்காங்க. இதனால் வந்து நிறைய நேரம் தான் வேஸ்ட் ஆகுது, மக்களுடைய வரிப்பணங்களும் வேஸ்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு நிறைய விமர்சனங்கள் எழுந்திருக்கு. இது எப்போ தான் முடியும்னு தெரியல. இது அரசியல், நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஸோ இதுக்கு ஏதாச்சும் ஒரு ரூல் மாதிரி போட்டு இவ்வளோ அட்டண்டன்ஸ் வச்சுருந்தா அவங்களுடைய பதவிக்காலம் நீட்டிக்கப்படும் அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் ஒரு ரூல் மாதிரி ஒரு சுப்ரீம் கோர்ட் தலையிட்டு இது பண்ணால் நல்லாயிருக்கும். பட் எதுவும் பண்ண மாட்டுறாங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஓகே, இந்த விளையாட்டில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஆக்சுவலாக நேற்று வந்து அண்டர் 19 ஃபைனல்ஸு. ஓகே. ஸோ நேற்று வந்து இங்கிலாந்துக்கிட்ட நம்ம இந்தியா ஜெயிச்சிருக்கோம். ஸோ இது 6th டைம் இந்தியாவுக்கு வந்து சாம்பியன். அப்புறம் இந்த சூரியவன்ஷி இருக்கார் இல்லையா, அவர் வந்து 175 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. லைக் இவர் இப்போவே நிறைய சாதனைகள் பண்ணிட்டுருக்காரு. இவர் வந்து இந்தியாவோட கிறிஸ் கெயில் அப்படின்னும் சொல்கிறாங்க நிறைய பேர்.
பார்க்கலாம் இவர் எந்த அளவுக்கு இன்னும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு. நமக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் வந்து இந்தியா 6th டைம் சாம்பியன் ஆயிருக்கு. ஓகே, ஆப்போனன்ட் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து. ஓகே, இன்றைக்கி வந்து T20 ஸ்டார்ட் ஆகுது, வேர்ல்ட் கப் T20. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே இம்பார்ட்டண்ட்டாக சொல்லுவாங்க. தமிழகத்தின் முதல் கடலாமை பாதுகாப்பு மையம், முதல்வர் ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். இந்த ஆலிவ் ரெட்லி அப்படின்ற ஒரு கடலாமை வகை இருக்குல்ல, அதை ஒரு ட்ராக் பண்ணுறதுக்காக ட்ராக்கர்ஸ் பொறுத்துறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா. இப்போது இதை வந்து கண்காணிக்கிறதுக்காக ஒரு பாதுகாப்பு மையம் வந்து சென்னையில் கிண்டியில் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஓகே, ஸோ இதோட இனப்பெருக்கம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ட்ராக் பண்ணுறாங்க. நான் ஒரு 3 days பேக் பார்த்துருந்தோம்னு நினைக்கிறேன். ஓகே, ஐ திங்க் மண்டே ஆர் டியூஸ்டே அதை தான் மறுபடியும் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போது இந்த இது வந்து இப்போது ஒரு மையம் உருவாக்கி இதை வந்து கண்காணிக்க போகிறாங்க. இதுக்காக சில இனிஷியேட்டிவ்ஸ்லாம் பண்ண போகிறாங்க. ஓகே, 14.50 crore இந்த சென்டர் வந்து அமைய போகுது. அதுதான் கொடுத்துருக்காங்க. நமக்கு டேட்டா படி பார்த்திங்கன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எங்கே இது ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, எங்கே வரப்போகுது, என்ன டைப் ஆஃப் சீ டர்ட்டில்ஸ் வந்து இது பண்ணுறாங்க. ஓகே, ஆலிவ் ரெட்லி. ஓகே, அப்புறம் பார்த்திங்கன்னா நடிகை எம்என் ராஜம், இயக்குனர் எஸ்பி முத்துராமனுக்கு சிறப்பு விருது. ஸோ இவங்க 2 பேருக்கும் பார்த்திங்கன்னா 2024-25 ஆண்டுக்கான கலைஞர் நினைவு கலைத்துறை வித்தகர்கள் விருது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. சரிங்களா. ஸோ கலைஞர் நினைவு கலைத்துறை வித்தகர் விருது அப்படின்னு பார்த்திங்கன்னா இவங்க 2 பேருக்கும் வழங்கப்படுது. 2022 பார்த்திங்கன்னா வசனகர்த்தா ஆரூர் தாஸுக்கும், 2023 மேத்தா அவர்களுக்கும், சுசீலாவுக்கும் கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ 2024-25 இவங்க 2 பேரும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. ஓகே, ஏன்னா கலைஞர் பற்றி கொடுக்குறதுனால கண்டிப்பாக எக்ஸாம்ஸில் ரிஃப்ளெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஓகே, அவ்வளோதான் இன்றைக்கி இருந்த முக்கியமான செய்திகள். நாளைக்கு பார்ப்போம். இன்றைக்கி பெருசாக அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான செய்திகள் இல்லை. சரிங்களா. ஓகே, தேங்க்யூ. டூ சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் த வீடியோ. தேங்க்ஸ்.